வணக்கங்க, நான் விக்கி பேசுகிறேன். நீங்கள் எல்லாம் எப்படிங்க இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் எல்லாமே நல்லா இருக்கணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் வந்து ரொம்ப நான் தேங்க்ஃபுல்லுங்க. ஏன் தெரியுமாங்க, நீங்கள் எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் 75,000 ஃபாலோவர்ஸ் நம்ம வந்துட்டோம். அண்ட் யூடியூப்பில் உண்மையாக நான் சொல்கிறேன், ஜென்யூனாக சொல்கிறேன், நிறைய லாங் வீடியோஸ் போடல, ஷார்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் தோ அமேசிங் சப்போர்ட் 1800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோங்க. எனக்கு இது ரொம்ப சந்தோஷம். நம்ம லேக்ஸ் மில்லியன்ஸ்லாம் போகல, பட் திஸ் இஸ் அமேசிங். ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் பிளஸட் நியூ இயருங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. இந்த 2023 வேறு லெவலில் போகணும். நாட் ஒன்லி இந்த 2023 மட்டும் இல்லை, இனிமேல் லைஃப் எப்போயுமே நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமாக அமையணும். நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். நீங்களும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உண்மையாக இருக்கீங்களா, அது போதும். உங்கள் ஒர்க்கை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கொஞ்சம் பேஷன்ஸாக பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம எல்லாருமே வேறு லெவலுக்கு போவோம். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, வரி பண்ணாதீங்க. அதனால் எதுவும் மாறப்போகிறதில்ல. ஸோ ஹாப்பியாக இருங்க. இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏர் ஃபில்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர் ஃபில்டர் வந்து என்ன வண்டிக்கு யூஸ் ஆகுது அண்ட் இதை ஏன் மாற்றணும், இதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேங்க. ஒரு வேளை ஷார்ட்டெல்லாம் வீடியோ லென்த் அதிகமாக போகுதுன்னா அதில் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் இருக்கும், அதை நான் சொல்லி தான் ஆகணும். சரிங்களா? இந்த ஏர் ஃபில்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. எப்படி ஒரு 9-10 வீடியோஸ் போட்டுட்டேன். அதாவது இன்ஜின் ஆயில் எதுக்கு, இன்ஜின் ஆயில் கிரேடுனா அப்படின்ட்டு உங்களுடைய வண்டிக்கு பேசிக்காக என்னென்னலாம் தேவை, ஆயில் டைப்ஸு அண்ட் ஆயில் ஏன் மாற்றணும், அது என்ன கிரேட் ஆயில் இருக்குது அண்ட் எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு ஓடி மாற்றணும், இப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆயிலை பற்றி டீட்டெயில்ஸாக பேசியிருக்கோம். செயின் மெயின்டெனன்ஸ்னு இப்படி வண்டிக்கு என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் தேவைப்படும், அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த பைக்கோட ஏர் ஃபில்டரை மட்டும் பார்க்குறதுக்கு பதிலாக ஜென்ரலாக ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஏர் ஃபில்டர் வந்து ரொம்பவே புரியும் உங்களுக்கு. சரிங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எரியணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து 3 விஷயம் தேவைப்படுங்க. இது இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த சேஃப்டி மீட்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பொருள் எரியறதுக்கு தேவையான 3 விஷயத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா எரியக்கூடிய ஒரு பொருள். அதாவது வந்து அது ஒரு பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், இல்லை பஞ்சாக இருக்கலாம். அதை வந்து பற்ற வச்சா எரியணும். ஏங்க, அதாவது வந்து மற்றவங்க வாழ்க்கையில் பற்ற வைக்கிறோம், அந்த பற்ற வைக்கிறது இல்லை. இது வந்து பொருள் எரியுது. சரிங்களா? ஸோ ஒரு பஞ்சாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சோர்ஸாக இருக்கலாம், எரியறதுக்கு ஒரு பொருளாக இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி பைக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு சோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ பெட்ரோல் எடுத்துக்கோங்க. வச்சுங்களேன். செகண்ட், இந்த பொருளை எரிய வைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ், பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டி, லைட்டரு, இல்லை வந்து நம்ம பைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் வரல, அதை ஸ்பார்க் ப்ளக்லேருந்து ஒரு ஸ்பார்க் பார்த்திங்கன்னா அதை வச்சுக்கோங்க. ஸோ 2வது விஷயம். ஸோ ஒரு பொருள் எரியறதுக்கு 2வது விஷயம் இது. அண்ட் ஒரு பொருள் எரியறதுக்கு 3வதாக தேவைப்படுற விஷயம் என்ன தெரியுங்களா? ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன்றதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னால் காற்றுன்னு சொல்லிக்கலாம். நம்ம சில காற்று தான் வந்து ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இந்த 3 விஷயம் சேர்ந்தால் தான் வந்து ஒரு பொருள் எப்போயுமே எரியும். அதாவது எரியக்கூடிய பொருள், எரிய வைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ், பற்ற வைக்கிறதுக்கு லைட்டரா இல்லை ஏதோ நெருப்பை நம்ம கொடுக்கறதுக்கு 3வது விஷயம் அங்கே காற்று இருக்கணும். இந்த 3 விஷயம் தான் எரியும். ஸோ அதே தான் பைக்கில் நடக்குது. பைக்கில் நம்மளுடைய பெட்ரோல் பார்த்திங்கன்னா எரியணும். கரெக்டுங்களா? ஸோ எப்படி எரியும்? ஸோ ஆல்ரெடி ஃபியூவல் பெட்ரோல் இருக்குது. அண்ட் 2வது விஷயம் பார்த்திங்கன்னா எரிய வைக்கிறதுக்கு அங்கே இக்னிஷனில் வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து நமக்கு இது கிடைக்க போகுது, ஸ்பார்க் நெருப்பு. அண்ட் 3வது விஷயம் காற்று, ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை தான் என்வைரன்மெண்ட் வெளியேருந்து வண்டிக்கு எடுத்துக்கிறோம். எப்படிங்க எடுத்துக்கிறோம்? இந்த ஏர் ஃபில்டர் மூலியமாக எடுத்துக்கிறோம். இந்த ஏர் ஃபில்டரை வைக்காமல் அப்படியே என்வைரன்மெண்ட்லேருந்து காற்று எடுத்துக்கலாம் நாங்கள் நம்ம கேள்வி கேட்போம். ஸோ உண்மையான விஷயம் என்னென்னா, உங்கள் வண்டிக்கு நிறைய பிரச்சனை வரும். எப்படி பாருங்கள், காற்றுல பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்கும், ஒரு மாய்ச்சர், ஈரப்பதம் இருக்கும், டஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு பியூர் தூய்மையான ஒரு க்ளீனான ஒரு ஏரை வந்து நம்ம வந்து கார்பெட்டருக்கு கொடுக்கணும். லைக் புரியுதுங்களா? இப்போது அதனால தான் இந்த ஏர் ஃபில்டர்னு ஒரு விஷயத்தை அங்கே ஃபிக்ஸ் பண்ணி பைக்குங்களை எல்லா பைக்லேயும் இது இருக்கும். ஸோ வெளியே இருக்க என்னன்ற ஏரை வந்து அழுக்கெல்லாம் ஃபில்டர் பண்ணி நல்ல ஏரை எங்கே கொண்டு போய் சேர்க்கும், அந்த வண்டியோட கார்பெட்டருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய பைப் மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரப்பர் பைப் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய கார்பெட்டருக்கு கொண்டு போகும். ஸோ அங்கே தானே உங்களோட பெட்ரோல் இந்த ஏரும் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் அதுக்கப்புறம் என்ஜினுக்கு போயிட்டு, ஸோ 3வது சோர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எரிய வைக்கிறதுக்கு அந்த ஸ்பார்க் ப்ளக் மூலிமா எரிஞ்சு இந்த 3 சேர்ந்து அவங்க இன்ஜினை வந்து ஒர்க் பண்ண வைக்குது. கரெக்டுங்களா? இப்போ இந்த ஏர் ஃபில்டரை எப்போல்லாம் மாற்றலாம், இல்லை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரும்போது ஏன் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஏன் அந்த ஏர் ஃபில்டர் இங்கே க்ளீன் பண்ணணும் நான் சொல்கிறேன் தெரியுமா? நிறைய டஸ்ட்டெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா ஆகும், அடைக்க ஆரம்பிக்கும், வண்டி உங்களுக்கு அடைக்கிற ஃபீல் ஆகும். அண்ட் 2வது பார்த்திங்கன்னா அந்த ஏர் வந்து போதுமான அளவுக்கு அடைக்கலன்னும் போது ப்ராப்பராக வந்து உங்களுக்கு என்ன ஆகும், எரியாது. சரிங்களா? அப்போது இதனாலலாம் சில லேக் ஏற்படும். அப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மைலேஜும் அடி வாங்கிடும். சரிங்களா? மைலேஜ் அடி வாங்கும், வண்டியை அடைக்கவும் செய்யும். சரிங்களா? அதனால் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, வண்டியை சர்வீஸ் விடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் நம்ம மாற்றிடணும் அவசியம் இல்லை. அதை வந்து க்ளீன் பண்ணலாம், ஏர் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. சரி, இப்போ அட்டை டைப்பில் வரும் ஏர் ஃபில்டர் வண்டியில் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அட்டை டைப்பில் வரும். உள்ள பார்த்திங்கன்னா
ஸோ பார்த்தீங்கன்னா பஞ்சர் கடைங்க கொடுத்தா கொஞ்சம் லைட்டாக ஏர் அடிச்சு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் வெளியே இந்த ஏரை வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து சக்ஷன் பண்ணும். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணி நம்ம பண்ணுவோம் சர்வீஸோட வச்சுக்கலாம். அண்ட் எப்போ வந்து இந்த ஏர் ஃபில்டர் நம்ம மாற்றணும், ஒரு சாம்பிள் ஏர் ஃபில்டர் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா. இந்த ஏர் ஃபில்டர் தான் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் இருக்குது, என்னுடைய வண்டியில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு டைப் இருக்குங்க. சில இதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும், நான் டிஸ்பிளே பண்ணுற இமேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ இதுதான் உங்கள் ஏர் ஃபில்டர் சரிங்களா. இப்போ இந்த ஏர் ஃபில்டர் எப்போலாம் மாற்றணும்னா ஜென்ரலாக ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒரு 12,000 கிலோமீட்டருக்கு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மெக்கானிக்கிட்ட காட்டுங்க, அவங்க வந்து அழகாக செக் பண்ணி சொல்லுவாங்க மாற்றிருங்க, இதுக்கு மேலே ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்ட்டு, நீங்கள் க்ளீன் பண்ணி போடுறது கூட நீங்கள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஏர் ஃபில்டர் வந்து புதுசாக மாற்றலாம் சரிங்களா. ஸோ ஏர் ஃபில்டர்லேயே ஸ்பாஞ்ச் டைப்பில் வரும் அண்ட் அட்டா டைப்பில் வரும் சரிங்களா. ஸோ கம்பெனி தரப்பில் பார்த்தீங்கன்னா அட்டா டைப்பில் கொடுக்குறாங்க அண்ட் ஸ்பாஞ்ச் டைப்லேயும் வாங்கி மாற்றலாம் செய்கிறாங்க. பட் நீங்கள் மாற்றணும்னு முடிவு பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கிறது எடுத்து மாற்றிக்கோங்க சரிங்களா. சீக்கிரமே வந்து அதனோட லைஃப் முடியலாம் அண்ட் சம்டைம்ஸ் ஒர்க்கில் கூட லேக் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி ஏர் ஃபில்டர் வாங்கி போடுங்க. ஸோ ஃபார் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஃபில்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அண்ட் எத்தனை கிலோமீட்டர்ஸ் கூட மாற்றணுன்றதை பார்த்துட்டு மக்களே. அண்ட் இதில் உங்களுடைய டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க, நான் முடிஞ்சதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. ஸோ உங்களோட வண்டியை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னா ஸோ இந்த ஏர் ஃபில்டரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மைலேஜ் இஷ்யூஸும் இருக்காது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த அடைக்கிற ஃபீல்லாம் வண்டியில் உங்களுக்கு வராது சரிங்களா. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ மறக்காமல் ஒரு லைக் தம்ஸ் அப் கொடுத்துருங்க அண்ட் கமெண்ட் எதனா பண்ணணும்னு தோணாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ டு பி ஃப்ரேங்க் ஒரு வீடியோ பண்ணும்போது நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஸோ பரவாயில்ல இந்த வீடியோ போட்டோம் இத்தனை பேர் பார்த்தீங்க லைக் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் ரியலி ஸோ யூடியூப் அல்காரிதம் படி நீங்கள் ஒரு வீடியோவை லைக் பண்ணும்போது கமெண்ட்ஸ் பண்ணும்போது அதனுடைய ரேட்டிங்ஸ் கொஞ்சம் கூட தானே செய்யும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கலாம் சொல்கிறது. அண்ட் அந்த ரேட்டிங்ஸ்லாம் கூட நீங்கள் ஒரு கமெண்ட்ஸில் பேசும்போது லைக் கொடுக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லையா. தட்ஸ் இட், அவ்வளோதாங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும்போது சந்தோஷப்படுறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா எல்லாருமே பைக் வச்சுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியணும், தெரிஞ்சு கற்றுக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் போட்டவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் தான் பார்ப்போம் அப்படின்ற பேஜை செக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோங்க. ஒரு வீடியோவில் நான் பார்க்குற மக்களே பாய்.